அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு இனிய வாழ்த்துக்கள். மேலும் மன்மோகன் சிங்க்கு இறந்துட்டார், ஒரு மாமேதை. அவர் ஒரு பெரிய பொருளாதார மேதை. அவர் இறந்ததற்கு நாம் மிகவும் வருத்தப்படணும். ஏன்னா இன்றைக்கி எளிய முறையில் எல்லாரும் பயன்பெறும் வகையில் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் தான். அதனால் அதுக்கோசரமோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற காலத்தில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா கூட 2-3 நாள் தேவைப்படும். இப்படிலாம் இருந்ததை ஒரு எளிய முறையில் ஒரு டிஜிட்டல் மயமாக்கினது மன்மோகன் சிங் தான். அவர் வந்த பிறகு தான் நம்ம நாடு ஒரு பொருளாதாரத்தில் தலை நிமிர ஆரம்பித்தது. எனவே அதுக்கோசரம் ஒரு ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவித்துக்கொள்வோம். அப்புறம் நேராக டாபிக் போயிடுவோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய புக்கு பார்த்திங்கன்னா தி மில்லினர் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற புக்கு தான். இது தமிழில் கோடீஸ்வரராக குறிப்பான வழிகள் அப்படிங்கிற டைட்டிலில் இருக்குது. இது ஜிம் ஸ்டோவல் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அவருடைய இதில் நம்ம முக்கியமான ஒரு 6 பாயிண்ட்டை மட்டும் பார்ப்போம். ஒரு உண்மையான பணக்காரன் எப்படிலாம் இருப்பான், அந்த பணக்காரனுக்கு உண்டான தகுதி எப்படிலாம் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத இந்த புக்கு சுட்டி காமிக்கிது. அதனால் இந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றினா கண்டிப்பாக நம்ம வளர முடியும். ஏன்னா நம்ம அறிவையும் திறமையும் வளர்த்து கொள்ளும் போது தான் நம்ம மேலும் மேலும் வளர முடிகிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அறிவை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அறிவுங்கிறது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது தான். நிறைய புக்ஸுங்களை படிக்கணும். நிறைய மேதாவிகள் அல்லது அறிவை சேர்ந்தவர்கள் கூறுறத நாம் அந்த வழிமுறைகளை பின்பற்றும் போது நம்ம வெற்றி அடைய முடியுது அப்படிங்கிறது தான் நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். அதாவது ஒருத்தனுடைய சொத்து மதிப்பு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒருத்தனுடைய சொத்து மதிப்புங்கிறது அவருடைய வருட வருமானம் இன்ட்டு ஏஜ் வகுத்தல் 10. ஒரு உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா இருக்குன்னா ஒரு 60 வயசுனா அதை 10ஆல் வகுத்திங்கன்னா எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டு அவர்கிட்ட இருக்கணும். அதுதான் உண்மையான சொத்து மதிப்பு. இந்த சொத்து மதிப்பில் வெஹிக்கல்லாம் வராது, அசையாத சொத்துக்கள் தான் வரும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்டு, எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ், கோல்டு, இந்த மாதிரி இதெல்லாம் அசட்டில் வந்துடும். அதே மாதிரி நிலப்பத்திரங்கள் இதெல்லாம் அசட்டில் வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எவ்வளோ இருக்கோ அதில் கடன் இருக்கிறத நம்ம கழிச்சிடணும். அது கடனை கழிச்சுட்டு மிச்சம் இருக்கிறது தான் நம்ம நிகர சொத்து மதிப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிடுகிறார். அமெரிக்காவில் ஒரு பணக்காரர் அப்படின்னா 10 கோடி ரூபா அசட் இருக்கிறவங்க தான் உண்மையான பெரிய பணக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் சொல்கிறார். நம்ம நாட்டுக்கு எவ்வளோ பொருந்தது அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. 2வது பாயிண்ட் அமெரிக்காவில் இருக்கிற பணக்காரர்களில் 3இல் 2 பேர் சொந்த தொழில் செய்கிறவங்களா இருக்காங்க, அதாவது ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. செல்ஃப் எம்ப்ளாயி பார்த்திங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. அதே மாதிரி பணக்காரர்கள் 3.5% இருக்கிறாங்க. அது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே தான் இருக்குது. இவங்களாம் எப்படி வளர்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. வரவை விட செலவு குறைவாக இருக்கும். நாம் செலவை விட வரவு அதிகமாக இருக்கும். நம்ம எவ்வளோ வரவு வந்தாலும் அதை உடனே செலவு பண்ணிவிடுவோம். அதுதான் அவர் சுட்டி காமிக்கிறாரு. வெளியில் பணக்காரர்கள் போல் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறாரு. முதல் தலைமுறை பணக்காரர்களாக 75% பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஆடம்பர பொருட்களை வாங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. விலை அதிகமான பொருட்களை வாங்க மாட்டார்கள். உதாரணத்துக்கு விலை உயர்ந்த வாட்சு, விலை உயர்ந்த காரு, ஆடம்பரமான வீடு இப்படிங்கிறதெல்லாம் அதிக கவனம் செலுத்த மாட்டாங்க அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார். அதே சமயத்தில் 30 to 40% சேமித்து நல்ல முதலீடுகளாக செய்வாங்க. அதை வளர விடுவாங்க. வளர்கிற வரைக்கும் அது பொறுமையாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார். அது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட்டு இதில் நம்ம போடும்போது அது இன்ஃப்ளேஷனாக ஃபீட் பண்ணுது. அந்த மாதிரி சொல்கிறாரு. 3வது பாயிண்ட்ஸ், உண்மையான பணக்காரர்கள் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்ட்டு தான் சொல்கிறாரு. பெரிய ஆடி காரு,
பெரிய பெரிய விலை மதிப்புள்ள கார்கள்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான கார் வச்சுருப்பாங்க, ஆடம்பரமான கார்களை வைத்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் மாதிரி மில்லியனர் லிஸ்ட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த கோடிக்கணக்கான ரூபாய் கார்கள்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அந்த இடத்துல ஒரு புள்ளி ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நடுத்தரமாக இருக்கிறவங்க இவங்க தான் நிறையா ஆடம்பரமான கார்களை வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது வாரிசுங்களுக்கு வந்து அதிக சொத்துக்களை கொடுக்க மாட்டாங்க, ஒரு 10% சொத்துக்களை தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார். அதுக்கு உதாரணமாக பில்கேட்ஸு அவர்களுடைய வாரிசுகளுக்கு 10% சொத்து தான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வாரன் பஃபெட்டும் அவருடைய வாரிசுகளுக்கு 10% சொத்து தான் கொடுத்துருக்காரு. அதனால் உண்மையான பணக்காரர்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க. அதே மாதிரி உண்மையான பணக்காரர்கள் உடல் நலத்தை பேணுவார்கள், அதே சமயத்தில் அசட்டும் வைத்திருப்பார்கள், ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களும் கூட நல்ல உறவுகளை வைத்திருப்பார்கள். அவங்க தான் உண்மையான பணக்காரங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து 4வது பாயிண்ட்டு, அது அவங்களுடைய வாரிசுகளுக்கு என்னென்ன பண்ணுவாங்க உண்மையான பணக்காரர்கள் அப்படின்னு ஆசிரியர் குறிப்பிடுகிறார். வாரிசுங்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்துருவாங்க, அதே சமயத்தில் சுயமான வாழ சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தொழில்நுட்ப அறிவு நிறைய கொடுப்பாங்க, நல்ல ஒழுக்கத்தை கொடுப்பாங்க, சொந்த காலில் நிற்கிற மாதிரி அவங்களுக்கு சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து திறமைகளை வளர்த்து விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்தது 5வது பாயிண்ட்டு, பெற்றோர்கள் எப்படிலாம் இருக்கணும், நம்ம பணக்காரர் பெற்றோர்களாக இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆசிரியர் குறிப்பிடுகிறார். எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது என்று நம்மளுடைய வாரிசுதாரர்களுக்கு கூறக்கூடாது அப்படிங்கிறாரு. அவர்கள் முன் பொருளாதாரத்தில் முன்னேறும் வரை அவங்களுக்கு எதுவும் அசட்லாம் பெருசாக கொடுக்கக்கூடாது, அவங்க சுயமாக உழைச்சி முன்னுக்கு வந்த பிறகு நீங்கள் அசட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பணத்தை வைத்து எதையும் சாதிக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள வலியுறுத்தக்கூடாது, ஏன்னா பணம் இல்லாத சாதிக்கிற விஷயம் நிறைய விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் கூறுகிறார். உங்கள் மகன் மகள் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிட்டா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இன்டர்பீரியர் ஆகிட்டு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கூறுகிறார். உங்கள் மகன் மகளை ஒரு போட்டியாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சிலரை நம்மளோட வேகமாக வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி நினைக்கக்கூடாது, நம்மளை விட ஒரு 10 மடங்கு 100 மடங்கு வளரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் கூறுகிறார். அதே மாதிரி மகன் மகள்கள் ஏதாவது சின்ன சின்ன சாதனைகளை செய்தால் அவங்கள உடனே பாராட்டுங்க அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார். அதே சமயத்தில் பெரும் பணத்தை மகனுக்கும் மகளுக்கும் கொடுக்காதீங்க, அதை எப்படி சம்பாதிக்கிறது கற்றுக் கொடுங்க. அதே மாதிரி மாதம் மாதம் எப்படி பட்ஜெட் போடுவது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக் கொடுங்க. மாத வருமானத்தில் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுங்க என்று ஆசிரியர் கூறுகிறார். அதே சமயத்தில் 6வது பாயிண்ட்டு, ஆலன்கிறவர் மிகப்பெரிய பணக்காரர் அமெரிக்காவில். அவருக்கு 100 கோடி ரூபா சொத்து இருக்குது. அவர் வந்து பெரிய பணக்காரர். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள்லாம் அதிகம். அந்த ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்து ஒரு பெரிய மதிப்புள்ள 1 கோடி ரூபா மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் காரை அவங்களுக்கு பரிசளிக்கிறாரு. ஆனால் ஆலன் வந்து அதுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன காரணம்னா, காரை நிறுத்த வீட்டை வந்து பெருசாக்கணும், அதற்கு நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், அதற்கு நிறைய செலவாகும் என்று கூறுகிறார். மேலும் விலை உயர்ந்த உடைகளை அணியணும், அதன் மூலம் நிறைய செலவுகளை செய்யணும், அப்போ வந்து நம்ம மீட் அவுட் பண்ண முடியாது. அதே சமயத்தில் விலை உயர்ந்த கார்கள் நிறைய மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஆகும். அதே சமயத்தில் ஒரு சாதாரண நிகழ்ச்சிக்கெல்லாம் போக முடியாது. ஒரு மீன் பிடிக்க போகணும் அப்படின்னா கூட என்னால் அந்த இடத்துக்கு இந்த காரை எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ வச்சுருக்க கார்னா சாதாரணமான காரு, அது எங்கே வேணாலும் போகலாம். அதனால் இந்த காரணங்களுக்கோசரம் எனக்கு கார் வேண்டாம் என்று கூறிவிட்டார். உண்மையான பணக்காரர்கள் அதுதான். நம்மளுக்கெல்லாம் ஃப்ரீயாக அது மாதிரி கொடுத்தா உடனே நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்போம். ஆனால் உண்மையான பணக்காரர்கள் அதை வாங்க மாட்டார்கள் என்று கூறுகிறார். எனவே நீங்கள் வந்து இதையெல்லாம் எது எது பிடிச்சிருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கோட் பண்ணி எழுதி வச்சிங்க. அதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் கவனம் செலுத்துங்க. அந்த பாயிண்ட்ஸுகளை நீங்கள் பின்பற்ற பாருங்கள். அதே மாதிரி இதை வந்து அசை போட்டு பாருங்கள் அடிக்கடி.
இதை விஷயங்களை அடிக்கடி நீங்கள் வீடியோவை அடிக்கடி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமான பாயிண்ட்ஸுகளை இருக்கும். அந்த பாயிண்ட்ஸுகளை பின்பற்றி நீங்கள் நீண்டகால அடிப்படையில் கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தராகலாம். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள். உங்கள் மனதையும் வலிமைப்படுத்திக்கலாம். நீங்கள் சேமிக்கக்கூடிய பணத்தை எப்படி எதில் முதலீடுகள் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட்டில் எப்படிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், அது டைம் இருக்கும்போது பாருங்கள். அதே சமயத்தில் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.